ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீட் கோடோட 20th ப்ராப்ளம், வேலிட் பேரந்தசிஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் கேஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, பேரந்தசிஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரந்தசிஸ் என்னென்ன அப்படின்னா, க்ரசன்ட் பேரந்தசிஸ், கர்லி பிரேசஸ் அண்ட் ஸ்கொயர் பேரந்தசிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற இன்புட் ஸ்ட்ரிங் எஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து வேலிட் ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிறத பார்க்கணும். வேலிட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா ஓப்பன் ப்ராக்கெட்ஸுமே வந்து க்ளோஸ் ப்ராக்கெட்ஸால் என்க்ளோஸ் ஆகிருக்கணும். அதுவுமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு டைப் ஆஃப் வந்து இப்போது க்ரசன்ட் ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னா, அந்த க்ரசன்ட் ப்ராக்கெட்டால் தான் வந்து என்ன இருக்கணும்னா க்ளோஸ்மே ஆகிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ராக்கெட் வந்து சேம் ஆர்டரில் க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு க்ரசன்ட் ப்ராக்கெட் இருக்குது, ஓப்பன் ப்ராக்கெட். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு க்ரசன்ட் ப்ராக்கெட் வந்து க்ளோசிங் ப்ராக்கெட்டாக இருக்குது அப்படின்னா, இது வந்து நாட் அ வேலிட் பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எவ்ரி க்ளோஸ் ப்ராக்கெட் ஹேஸ் அ கரஸ்பாண்டிங் ஓப்பன் ஆஃப் த சேம் டைப். ஓகே, ஸோ ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணும், அதே டைப்பில் வந்து ஒரு ஓப்பனிங் ப்ராக்கெட்மே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் இதுக்கான சாம்பிள் இன்புட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாக வந்து இந்த ப்ராப்ளமோட அப்ரோச் என்ன, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன், எஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வேலிடாக ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம், அப்புறமா இன்வேலிடாக ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் வேலிட் கேஸுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஓப்பனிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது, அதுக்கடுத்தது ஒரு ஓப்பனிங் க்ரசன்ட் ப்ராக்கெட் இருக்குது, அதுக்கடுத்து ஒரு க்ளோசிங் க்ரசன்ட் ப்ராக்கெட் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இது வந்து வேலிடாக இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து வேலிட் தான். ஓகேவா? ஸோ இது வந்து வேலிட் தான். இது எப்படி வேலிட் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஓப்பனிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குது, ஒரு ஓப்பனிங் க்ரசன்ட் ப்ராக்கெட் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் ரேஞ்ச் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இந்த ரெண்டுமே வந்து என்னென்னா ஓப்பனிங் ப்ராக்கெட்ஸ், அண்ட் இந்த ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, க்ளோசிங் ப்ராக்கெட் வந்து வருது, இது ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட். கரெக்டாக இந்த க்ளோசிங் ப்ராக்கெட் வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும், அதோட டைப்பில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் ப்ராக்கெட் வந்திருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஹிண்ட். ஒரு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து வேலிட் பேரந்தசிஸாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு க்ளோசிங் பேரந்தசிஸ் வரும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங் ஓப்பனிங் பேரந்தசிஸ் வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து க்ளோசிங் இருக்குது, க்ரசன்ட் ப்ராக்கெட், அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து என்ன இருக்குது, ஓப்பனிங் க்ரசன்ட் ப்ராக்கெட் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா, இங்கே வந்து க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் வெட்டிட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வேலிட் பேஸ். கரெக்டாக இது நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணி விட்டுலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, ஒரு ஓப்பனிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது என்னவாக இருக்குது, வேலிடாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு என்ன பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன டைப் ஆஃப் ஓப்பனிங் ப்ராக்கெட் இருந்தது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிய வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு இது. இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக என்ன ஓப்பனிங் ப்ராக்கெட் இருந்தது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, என்னால் இந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ண முடியுது. ஸோ இது ஒரு கேஸ். இதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்வேலிட் பேரந்தசிஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இன்வேலிட் பேரந்தசிஸ் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதை எடுத்துக்கலாமே. வெறும் ஒரு க்ளோசிங் க்ரசன்ட் ப்ராக்கெட் மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ க்ளோசிங் க்ரசன்ட் ப்ராக்கெட் மட்டும் இருக்குது அப்படின்னா, இது வந்து வேலிடா இல்லை இன்வேலிடா?
இது வந்து இன்வேலிட். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓப்பனிங் கிரசன்ட் ப்ராக்கெட் வந்துருக்கணும், அந்த ஓப்பனிங் கிரசன்ட் ப்ராக்கெட் இல்லை. ஸோ நான் வந்து இன்னொரு கேஸாக என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் இருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஓப்பனிங் அந்த டைப்லேயே வந்து ஓப்பனிங் ப்ராக்கெட் இல்லை அப்படின்னாலுமே இது வந்து இன்வேலிட் கேஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு இன்வேலிட் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு இந்த கிரசன்ட் ப்ராக்கெட் இருக்குது அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக என்ன இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் வந்து ஒரு ஓப்பனிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு ஓப்பனிங் கிரசன்ட் ப்ராக்கெட் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து என்ன இருக்குது, ஒரு க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட டெஸ்ட் கேஸு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஃபஸ்ட் டைம் க்ளோசிங் ப்ராக்கெட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த க்ளோசிங் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி என்ன ப்ராக்கெட் இருந்திருக்கு, ஒரு ஓப்பனிங் கிரசன்ட் ப்ராக்கெட் இருந்திருக்கு. பட் நம்மளுக்கு வந்து என்ன இருந்திருக்கணும், வேலிடாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஓப்பனிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருந்திருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா க்ளோசிங் ப்ராக்கெட் வச்சு அதனால் வந்து எல்லாமே பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ரீசன்ட்லி ஓப்பனிங் ப்ராக்கெட் என்ன வந்திருக்கணும், அதோட டைப்லேயே அந்த ஓப்பனிங் ப்ராக்கெட் வந்து இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், இன்வேலிட், இது வந்து வேலிட் பேரந்தசிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோடய இன்ட்யூஷன் வந்து என்னென்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, லெட்ஸே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் ரீசெண்ட்லி ஓப்பனிங் ப்ராக்கெட் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நான் ட்ராக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து என்ன பண்ணுவேன்னா, என்னென்ன ஓப்பனிங் ப்ராக்கெட் வந்துச்சோ அதை ஓப்பனிங் ப்ராக்கெட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது ஸ்டாக்குக்குள்ளே நான் வந்து புஷ் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு ஓப்பனிங் ப்ராக்கெட் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன், அந்த ஸ்டாக்குக்குள்ளே வந்து புஷ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து என்ன இருக்குது, இங்கே ஒரு ஓப்பனிங் ப்ராக்கெட் வந்திருக்கு. ஸோ ஓப்பனிங் ப்ராக்கெட் வந்தனால என்ன பண்ணிட்டேன், ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து என்ன இருக்குது, மறுபடியும் ஒரு ஓப்பனிங் கிரசன்ட் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அந்த ஓப்பனிங் கிரசன்ட் ப்ராக்கெட்டை வந்து ஸ்டாக்குக்குள்ளே மறுபடியும் புஷ் பண்ணிடுவேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ப்ராக்கெட் வந்திருக்கு. க்ளோசிங் ப்ராக்கெட் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொன்னேன், அதுக்கு முன்னாடி வந்த ஓப்பனிங் ப்ராக்கெட் வந்து என்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். கரெக்டாக? ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ஓப்பனிங் ப்ராக்கெட் வந்து நான் என்ன பண்ணால் போதும், ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து பாப் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ இந்த ஸ்டாக்கில் இருக்க எலமெண்ட்டை பாப் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக? இந்த ஓப்பனிங் கிரசன்ட் ப்ராக்கெட் வந்து கிடைக்கும். இந்த ஓப்பனிங் கிரசன்ட் ப்ராக்கெட்டையும் இந்த க்ளோசிங் ப்ராக்கெட் வந்து என்ன டைப்பில் இருக்குது, ரெண்டுமே சேம் டைப்பில் இருக்குது. கரெக்டாக? ரெண்டுமே என்ன டைப்பில் இருக்குது, சேம் டைப்பில் இருக்குது. ஸோ சேம் டைப்பில் இருந்ததுன்னா, சேம் டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த பேர் வந்து வேலிட் பேர். ஸோ நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இந்த இதை பாப் பண்ணதுனால இது ஸ்டாக்லேருந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ நான் அடுத்த இது கேரக்டருக்கு வந்து மூவ் ஆகிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய அடுத்த கேரக்டருக்கு மூவ் ஆகிறேன். ஸோ அடுத்த கேரக்டர் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஸ்டாக்கை மறுபடியும் க்ளோசிங் ப்ராக்கெட் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஸ்டாக்கை வந்து பாப் பண்ணால் எனக்கு வந்து ரீசெண்ட்லி இன்சர்ட்டட் ஓப்பனிங் ப்ராக்கெட் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டாக்லேருந்து பாப் பண்ணுறேன். ஸ்டாக்லேருந்து பாப் பண்ணால் எனக்கு என்ன வரும், ஒரு ஓப்பனிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் வருது. என்கிட்ட கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் என்ன, ஒரு க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே சேம் டைப்பில் இருக்குது. சேம் டைப்பில் இருந்ததுன்னா வேலிட். கரெக்டாக? ஸோ வேலிட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்கேஸில் நான் வந்து மொத்த ஸ்ட்ரிங்கையும் ஐட்ரேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, இன்கேஸ் நான் வந்து மொத்தத்தையும் ஐட்ரேட் பண்ண அப்புறமா என்னோடய ஸ்டாக்குக்குள்ளே ஏதாவது ஒரு ஓப்பனிங் ப்ராக்கெட் இருந்தது அப்படின்னா அந்த ஓப்பனிங் ப்ராக்கெட்டுக்கு எந்த ஒரு பேருமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ நான் மொத்தமாக ஐட்ரேட் பண்ணிட்டேன், எல்லா பேர்ஸுமே வேலிடாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இது வந்து வேலிட் பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ நான் மொத்த ஸ்ட்ரிங்குமே ஐட்ரேட் பண்ணிட்டேன், எல்லா பேர்ஸுமே வேலிடாக இருக்குதுன்னு செக் பண்ணிட்டேன். அண்டு ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை வந்து வேலிட் பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து வேலிட் பேரந்தசிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வேலிட் பேரந்தசிஸ் இல்லை, ஏன்னா இங்கே வந்து வேலிட் பேர்ஸ் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த அப்ரோச்சுக்கு நம்ம அல்காரிதம் என்ன சொல்லும், இது வந்து என்ன இருக்குது, ஓப்பனிங் கிரசன்ட் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஓப்பனிங் கிரசன்ட் ப்ராக்கெட் இருந்தால் என்ன, ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ணிடுவோம். மறுபடியும் என்ன இருக்குது, ஓப்பனிங் கிரசன்ட் ப்ராக்கெட் இருக்குது, ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ணிடுவோம். மறுபடியும் என்ன இருக்குது, ஒரு ஓப்பனிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது, அதை என்ன பண்ணிடுவோம், ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது ஒரு ஓப்பனிங் கிரசன்ட் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஒரு ஓப்பனிங் கர்லி பிரேஸ் இருக்குது. ஸோ ஓப்பனிங் கர்லி பிரேஸ் இருந்தது அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணிடுவோம், ஓப்பனிங் ப்ராக்கெட் தான், இதையுமே வந்து என்ன பண்ணிடுவோம், ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ணிட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த மொத்த ஸ்ட்ரிங்கையுமே ஐட்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம்.
ஸோ இதுக்கப்புறமா வேறு ஏதாவது எலமெண்ட்ஸ் இருக்குதா, எந்த எலமெண்ட்ஸுமே இல்லை. இந்த ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். இந்த ஸ்டாக் எம்டியாக இருக்கா, ஸ்டாக் எம்டியாக இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இது வந்து வேலிட் பேரந்தசிஸ் இல்லை, நாட் அ வேலிட் பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட அப்ரோச். ஸோ பேசிக்காக என்னென்னா நான் ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ணுவேன். ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ணும்போது இன்கேஸ் க்ளோசிங் ப்ராக்கெட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்சர்ட் ஆன ஓப்பனிங் ப்ராக்கெட் என்ன அப்படிங்கிறத பார்ப்பேன். அது வந்து சேம் டைப்பாக இருக்கணும். ஸோ க்ளோசிங் ப்ராக்கெட்டும் ஓப்பனிங் ப்ராக்கெட்டும் ரெண்டுமே சேம் டைப்பாக இருக்கணும். சேம் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த எலமெண்ட்டுக்கு அப்படியே மூவ் பண்ணிட்டே போவேன். இன்கேஸ் மொத்தமாக நான் அந்த ஸ்ட்ரிங் ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணி முடிச்சிட்டேன், எல்லாமே வேலிட் பாஸாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அடுத்த செக்கு அந்த ஸ்டாக் நான் வந்து ஓப்பனிங் ப்ராக்கெட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இருந்தால அந்த ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எம்டியாக இருந்தது அப்படின்னா இது வந்து வேலிட் பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட இன்ட்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம எப்படி இருக்கோம்னா இதை அப்படியே வந்து கோட் பண்ணுறது தான் அடுத்த பார்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த பார்ட் வந்து கோட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தாங்கன்னா அது வேலிடாக இல்லை இன்வேலிடான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு எனக்கு என்ன தேவை, ஒரு ஸ்டாக் தேவை. கரெக்டாக? ஸோ நான் ஸ்டாக்கை வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட்டாக போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஸ்டாக்காக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ எது இதெல்லாம் வந்தால் நான் வந்து எங்கே ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ணணும், அண்ட் எது வந்தால் நான் வந்து ஸ்டாக்குக்குள்ளே இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பிரிக்கணும். ஸோ ஓப்பனிங் ப்ராக்கெட்ஸ் இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ணுவேன். கரெக்டாக? இஃப் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஐட்ரேட் பண்ணணும். கரெக்டாக? ஃபார் கேர் இன் எஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் கேரக்டர் இன் திஸ் ஸ்ட்ரிங்ஸ் எதெல்லாம்னா ஓப்பனிங் க்ரசன்ட் ப்ராக்கெட், அதுக்கு அடுத்தது ஓப்பனிங் ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்கு அடுத்தது ஓப்பனிங் கர்லி ப்ராக்கெட். ஸோ இந்த மூணுத்தில் எதில் இருந்தாலுமே நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஸ்டாக்குக்குள்ளே வந்து புஷ் பண்ணுவேன். ஸ்டாக் டாட் அப்பண்ட் ஆஃப் கேரக்டர். ஸோ இதை நான் வந்து அப்பண்ட் பண்ணிடுவேன். இன்கேஸ் இதில் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ரீசன்ட் ஓப்பன் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். recent underscore open equal to நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து பாப் பண்ணிவிடுவேன். ஸ்டாக் டாட் பாப் ஆஃப் பாப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ரீசெண்ட்லி இன்சர்ட்டட் ப்ராக்கெட் வந்து கிடைக்கும். இஃப் என்னோட கேரக்டர் ஈக்குவல் டு இதுவாக இருந்துச்சு அப்படின்னா அண்ட் recent underscore open நாட் ஈக்குவல் டு இதுவாக இருந்துச்சு, ஓப்பனிங் க்ரசன்ட் ப்ராக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணணும். கரெக்டாக? இதே மாதிரி வந்து மிச்ச கேசஸ்க்குமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் போட்டுக்கலாம். கேரக்டர் ஈக்குவல் டு ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருந்து அண்ட் recent underscore open நாட் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். இன்கேஸ் கேரக்டர் வந்து ஈக்குவல் டு ஓப்பனிங் க்ளோசிங் கர்லி பிரேஸாக இருந்து அண்ட் recent underscore open நாட் ஈக்குவல் டு ஓப்பனிங் கர்லி பிரேஸாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய செக்கு. என்ன மாதிரி செக்னால் மொத்தமாக நான் வந்து ஸ்ட்ரிங் அப்படியே ஹைட்ரேட் பண்ணிட்டு வருவேன். ஹைட்ரேட் பண்ணிட்டு வரும்போது பேர்ஸ் எல்லாமே வேலிடாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு கேஸ் மட்டும் செக் பண்ணணும். என்ன அப்படின்னா ஸ்டாக் வந்து எம்டியாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். len of stack ஈக்குவல் டு 0. len of stack வந்து 0 இருந்தது அப்படின்னா பேர்ஸ் எல்லாமே வேலிடாக இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், இது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால் இந்த ஒரு செக் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துனது சாம்பிள் டெஸ்ட் கேஸஸ் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ரன் டைம் எரர். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னா
வெறும் இப்போ வந்து ஒரு க்ளோசிங் கர்லி பிரேஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இஃப் நாட் ஸ்டாக் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ அந்த கேஸ்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் கேஸையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த கேஸுமே வேலிடாக இருக்கா, வேலிடேட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ 6th டெஸ்ட் கேஸ் வந்து வெறும் ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் கரெக்டாக. ஸோ ஓகே, ஸோ அதுவுமே வந்து வேலிட் ஆகிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஸ்டாக் யூஸ் பண்ணி அதை வந்து பாப் பண்ணி சம் இஃப் செக்ஸ் கண்டிஷன்ஸ் மட்டும் போட்டு செக் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ இதுக்கு வந்து ஆகக்கூடிய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவாக இருக்கும்னா, அந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வரிசையாக ஒரு டைம் லூப் அடித்து ஐட்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதுக்காகிற டைம் காம்ப்ளெக்சிட்டி மேஜர் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட சைஸ் வந்து என்ன அப்படின்னா, இந்த அல்காரிதமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவாக இருக்கும்னா பிக் ஆஃப் n இருக்கும். அண்ட் நம்ம வந்து இங்கே அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்டாக்கை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாக்கோட சைஸ் எந்தளவு க்ரோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்ஸ்ட் கேஸில் வந்து எல்லாமே வந்து ஓப்பனிங் ப்ராக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட சைஸ் வந்து ஸ்ட்ரிங்கோட சைஸுக்கு ஈக்குவலாக மாறிடும். ஸோ அந்த கேஸில் வந்து என்னவாகும்னா பிக் ஆஃப் n ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ இந்த அல்காரிதமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவாக இருக்குன்னா பிக் ஆஃப் n இருக்குது. அண்ட் இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா பிக் ஆஃப் n இருக்குது. ஸோ இதுதான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ். ஸோ இன்னொரு ஆசமான வீடியோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். திஸ் இஸ் மீ விக்ரம். பை பாய்.